ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்டாங்களா, என்ன தான் கதை இவங்களோடது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வியில் இப்போ வந்து அடுத்ததாக ஒரு புலி வருது கதையா இல்லை நிஜமாவே மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். அப்படின்னா ரோஹிணி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தன்னால் குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதா, இல்லை எதுவும் உடல் நலனில் எதுவும் குறைபாடுகள் இருக்கா, எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, சரி பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு இந்த கிறிஷ் விவகாரம் கொஞ்சம் அவங்களை அழுத்திக்கிட்டே வருது. கிறிஷை வந்து இங்கே கூட்டு வந்தே தீர வேண்டிய கட்டாயம் சென்னைக்கு. ஏன்னா வந்து இல்லைனா வந்து முத்து மீனாவும் வீட்டுக்கே கூட்டு வந்துடுவாங்க. கிறிஷுக்கு உண்மை வேறு தெரியும். முன்னாடியாச்சும் அத்தன் கூப்பிட்டு இருந்தார், இப்போ அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் ஏதாச்சும் உளறி விட்டார்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன இருந்தாலும் குழந்தை தானே. அதனால இது எல்லாத்தையும் வச்சு யாருக்கா சந்தேகம் வந்துடுங்கிற பயத்தில் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயாவையும் இன்னொரு பக்கம் வந்து மனோஜையும் கம்ப்ளீட்டாக வாயடைக்கணும். அதே மாதிரி மனோஜை என் பக்கம் இழுத்துக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு, இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்னை வீட்டை விட்டு துரத்தாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த வீட்டோட வாரிசை நான் சுமக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் டாக்டரை பார்க்கணுங்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே பக்கத்தில் இருக்க வித்யா என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து, சரி எல்லாம் ஓகே, உனக்கு தான் என்ன குழந்தை பிறந்துச்சு, நீ புள்ள பெற்றவ தானே, உனக்கு எதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் தேவை இருக்குது, குழந்தையே பெற்றுக்க முடியாமல் இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. ஓகே, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2வது குழந்தைக்குமா போவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க அதுக்கான பதிலாக வந்து இல்லை, எதுக்கும் வந்து ஒரு சேஃபர் சைடு இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து உடல் மாறிக்கிட்டே இருக்கும், இப்போ எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அதே ஹாஸ்பிட்டலுக்கு சீதா வந்திருக்காங்க. சீதா எதுக்காக அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒன்று, அவங்க அம்மா சந்திராவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் வந்து வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து சீதாவுக்கு காய்ச்சலாக இருக்குது, கோல்டாக இருக்குது, காஃபாக இருக்குன்னு வந்திருக்கணும்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்த மாதிரி இன்றைக்கி பார்க்கும்போது தெரியல. இது இன்றைக்கே நடந்த விஷயம் தான் அது. ஸோ அப்போ அதனால வந்து அவங்க அங்கேருந்து வந்து மீனாவுக்கு கால் பண்ணி, நான் யாரை பார்த்தேன் தெரியுமா, ரோஹிணியை பார்த்தேங்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வாயை திறந்து எதனால் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இப்போ உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ரோஹிணி ஒரு பிள்ளை பத்தவன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வித்யா சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, முதல் கல்யாணம் தானே மனோஜ் கூட நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பிள்ளைனா இப்போ எப்படி பிள்ளை பத்திருக்கோம், உள்ள எதுவும் தெரியாமல் அபார்ட் பண்ணாங்களா, என்ன ஏது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் சீதா கேட்கவே இல்லை, சீதா பார்க்க மட்டும் தான் செஞ்சாங்க. சீதாவை பார்த்தோன்னே இவங்க பதட்டமாகி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா வந்து என்னமோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கா, அந்த பொண்ணு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுது, ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு அப்படின்னு மட்டும் மீனாட்ட சொல்ல, மீனா உடனே வந்து வீட்டுக்கு வந்த ரோஹிணிகிட்ட கேட்க, ரோஹிணி சமாளித்து வித்யாவுக்காக தான் நான் பார்க்க வந்தோங்கிற மாதிரி கதையை விடுறதோ, இல்லை வித்யாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி இன்னும் பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறதோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாம் விடுங்க, இந்த ரகுவரன் படத்தை சொல்லுவார், இங்கிலீஷ் எல்லாம் வேணாம், நீ சொல்லு, அவன் சொல்கிறத செய்யலாமா கூடாதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளும் கேட்குற ஒரே வார்த்தை இதுதான். ரோஹிணி மாட்ட போகிறாங்களா, இல்லை இந்த தடவையும் வந்து பார்க்குற நாங்கள் 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு இந்த அப்படி அடப்போப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக போதா அப்படிங்கிறது தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா? இப்போ நடக்கிற கூத்துக்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ப்ளஸ் வந்து இப்போ ரோஹிணி கிறிஷை வந்து எப்படியாச்சும் நாடு கடத்தி சென்னையில் வேறு ஏதாவது தெரியாத இடத்துல வச்சிடணும்னு பார்க்குறாங்களே, அதை பற்றியும் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். பல விஷயங்கள் ரோஹிணிக்கு அகைன்ஸ்டாக பெண்டிங்காக இருக்குது. அந்த வசீகரன், அதாவது அந்த தினேஷ் பிஏல ஆரம்பித்து நம்மளுடைய இந்த மலேசியா மாமாவில் இருந்து பல உண்மைகள் வெளில வராமல் இருக்கிறத பற்றியும், இப்போ ஜீவாவோட பணத்தில் தான் வந்து இந்த ஒரு இதையே வந்து இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்கிறதும் தெரிய வராமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.